வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இதே வாரம் நம்ம இன்னொரு மலையாள படமும் பார்த்தோம். அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் கிறிஸ்டோ டாமி இயக்கத்தில் ஊர்வஷி, பார்வதி இவங்கெல்லாம் நடித்து வெளியாயிருக்க உள்ளலுக்கு அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் வந்து ஒரு வறுமையான குடும்பத்திலேருந்து ஒரு துணி கடையில் வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பையனோட ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தொடர்புனா ஒரு பழக்கம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட கணவர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். ஏதோ ஒரு விஷயத்தினால அவர் வந்து பெட் ரிட்டனாக இருக்குது. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அஃபையர் இருந்திருக்கு. அதாவது முன்னாள் காதல் இருந்திருக்கு. அது வந்து இப்போ அஃபையர்னு சொல்லலாம். அவங்கனால வந்து இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இப்போ வந்து இவங்க வீட்டில், அதாவது அந்த பார்வதியோட கணவரோட அம்மாவான ஊர்வசி வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்னோட பையனோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதை வந்து இப்போ வந்து இது உங்கள் பையனோட குழந்தை இல்லை அப்படின்றத எப்படி சொல்லுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்வதி வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ வந்து இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு என் பையன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு சரியில்லாத அந்த பையன்கிட்ட சொல்ல போகும்போது அந்த பையன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துடுறாரு. அப்படி இறந்த நிலையில் வந்து இப்போ இவங்க வந்து அந்த உண்மையை எப்படியாவது நம்ம மாமியார்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க மாமியார் வந்து இவங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஹீரோயினுக்கு இருக்கிற அஃபையரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னா, என் பையனோட குழந்தை இல்லையா அப்படின்னா, ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மேலே இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிக்கிறாங்க. லிஃப்ட் பண்ணுறதுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஜியோகிராஃபிக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். முக்கிய அளவுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி அங்கே இருக்க யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு போவாங்க, வருவாங்க, போட்டில் போவாங்க, கடைக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் போய் இந்த கதையை சொன்னது தான் கொஞ்சம் புது விதமாக இருந்துச்சு. தவிர கதை வந்து கொஞ்சம் பழசு தான். இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இனிமேல் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க மெச்சூரிட்டியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. டிசிஷனே எப்போ எடுக்கிறாங்கன்னா, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் தான் எடுக்கிறாங்க. அப்போ வந்து இன்டர்வலுக்கும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு 1/2 hour வந்து தேவையில்லாத சீன்ஸ் தான் போயிட்டே இருக்கே தவிர, இந்த படத்துக்கு தேவையான சீன்ஸ் எதுவும் அந்த மாதிரி தெரியல. இவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. ஊர்வசி வந்து அவங்க சைடு நியாயத்தை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு காரணம், ட்ரா த மேட்ச், அதனால் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த டிசிஷன் தான் கிளைமேக்ஸ். ஸோ வந்து இதை வந்து இவங்க இன்ட்ரோல் முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்திலேயே படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க வந்து அந்த ரன் டயத்துக்காக, படமே 2 மணி நேரம் தான், ஆனால் அதுலேயும் ரன் டயத்துக்காக ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் லேகாக இருக்கே தவிர, மித்தபடி இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வந்ததில் பார்க்க வேண்டிய படம் தான். மலையாளத்தில் கடந்த வாரம் வந்த குருவாயூர் அம்பல நடையில இருக்கட்டும், இல்லை இந்த வாரம் வந்த இந்த படமாக இருக்கட்டும், 2 படமுமே ஒரு ரொம்ப வித்தியாசமான நார்மலான கதையை எடுத்துகிட்டு அது வித்தியாசமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து அவங்களோட ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த வாரம் உங்களுக்கு எந்த படமும் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லா படமும் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நல்ல டைம் பாஸிங்காக இருக்கும்.